பெண்கள் உங்கள இக்னோர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கியா? உண்மைய சொல்லணும் அப்படின்னா, அவங்க இக்னோர் பண்ணல. சைலன்ட்டா ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 7 மிஸ்டேக் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா 0 ஆகும். வொர்ஸ்ட் கேஸ் என்ன தெரியுமா? நீங்க நல்லாவே இருந்தாலும், இந்த மிஸ்டேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் பண்றீங்க. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர் மெசேஜ், ஓவர் கால். பாய்ஸ் பொதுவா இந்த ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, 2 பேருமே ரொம்ப ட்ரூவா தான் லவ் பண்ணுவாங்க. அதாவது பையனுக்கும் பெண்ண பிடிக்கும், பெண்ணுக்கும் வந்து பையன ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு சின்ன மெசேஜ் அப்படிங்கிறது ஒரு ஆண வந்து வெறுக்க வைக்கும். எப்படின்னா, ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. மெசேஜ் சென்ட் பண்ண உடனே எனக்கு ரிப்ளை வரணும் அப்படிங்கிற மாதிரி பசங்க வந்து பொதுவா வந்து எதிர்பார்ப்பாங்க. பட் பெண்கள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் மேபி டிலே பண்ண ஆரம்பிக்கலாம். மேபி ஒர்க் இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது வந்து பிஸியா இருந்திருக்கலாம். இந்த மாரி டைமிங்ல அந்த மெசேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து டிலே ஆக ஆரம்பிக்கும். அந்த டிலே ஆகும்போது பொதுவா பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆன்லைன்ல இருக்காங்க. மெசேஜ் பார்த்துட்டாங்க. ஏன் ரிப்ளை பண்ணாம இருக்காங்க? அப்படிங்கிற மாதிரி பிஸியா இருக்கியா? நான் உன்ன டிஸ்டர்ப் பண்றேனா? இந்த மாதிரி பல கொஸ்டின் அப்படிங்கிறது அந்த மெசேஜ்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மெசேஜ்ல ஸ்டாப் பண்ணாம அந்த ஒரு மெசேஜ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக 10 மெசேஜ்க்கு மேல சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பெண்களுக்கு அது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இது ஜஸ்ட் மெசேஜ்க்கு மட்டும் கிடையாது. மேபி கால் பண்ணி எடுக்காம போயிட்டாங்க அப்படின்னா, மல்டிபிள் டைம் அப்படிங்கிறது அந்த கால் அப்படிங்கிறது கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். இது எந்த அளவுக்கு ரொம்ப ட்ரூவாவே லவ் பண்ணியிருந்தாலும் சரி, உங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க அன்பு காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. பட் ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன் அப்படிங்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டார்ச்சர் மாரி வந்து தெரிய ஆரம்பிக்கலாம். இது என்னவா வந்து நடக்கும் அப்படின்னா, ரிசல்ட் அப்படிங்கிறது டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ற மாதிரி ஒரு வைப் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள தோண ஆரம்பிக்கும். உங்க மேல வச்சிருக்கிற அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும். செகண்ட் பாயிண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து இல்லாம இருக்கிறது. ஆக்சுவலா இந்த ஒரு மிஸ்டேக் அப்படிங்கிறது உங்களோட டோட்டலா வந்து டவுன் பண்ணி காட்ட ஆரம்பிக்கும். பொதுவாவே ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே உள்ள நிறைய ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அது ஏதாவது ஒரு பிரச்சனையால கூட வந்திருக்கலாம். பட் எப்பவுமே ஆண்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் சரி, டக்குன்னு வந்து கனெக்ட் ஆயிடணும், டக்குன்னு வந்து சரியாயிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனா பெண்கள் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, டக்குன்னு கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற தாட் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்காது. சின்ன பிரச்சனையாவே இருந்தாலும் சரி, கொஞ்சோண்டு அவங்களுக்கு வந்து டைம் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ நிறைய யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா பசங்க இத புரிஞ்சுக்காம தொடர்ந்து அவங்க பின்னாடி போய்க்கிட்டே இருப்பாங்க, கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப வந்து உங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாரி பண்ற விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, பெண்களுக்கு உங்க மேல இருக்கிற அந்த வேல்யூ அப்படிங்கிறது டோட்டலா வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். தேர்ட் ஒன் ஃபேக் பெர்சனாலிட்டி. ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. ஸ்டார்ட்டிங் வேணா ரொம்ப இனிக்கிற மாதிரி இருக்கும். பட் எண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப வொர்ஸ்ட்டா தான் இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பையனுக்கு ஒரு பெண்ண பிடிச்சிருக்கும். அந்த பெண் வந்து எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும், எப்படியாவது வந்து லவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ரிச்சா இருக்கிற மாரி காட்டுறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்ல அப்படின்னா இவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப வொர்ஸ்ட்டா தான் இருக்கும். பட் அந்த பெண்ணுக்கு வந்து என்ன பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியும், ரொம்ப குட்டான ஒரு ஆட்டிட்யூட் அப்படிங்கிற மாதிரியும் ஷோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இத சில நேரத்துல பெண்கள் அப்படிங்கிறவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஆனா யாராலுமே ரொம்ப தூரத்துக்கு வந்து டிராமா பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. பட் உங்களுடைய ஒரிஜினல் முகம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு தெளிவா வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தெரியும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த லவ் மட்டும் கிடையாது, ஒரு பெண்ணுடைய மனசும் சேர்ந்து உடைஞ்சு போகும். எதனால அப்படின்னா, இப்படி ஒரு பர்சனையா நான் நம்பினேன், இப்படி ஒரு பர்சனையா நான் லவ் பண்ணேன், இப்படி ஒரு பர்சனையா வந்து நான் மேரேஜ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்களுடைய டோட்டல் லைஃபே வந்து கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு பெண்ணுடைய மனச வந்து இம்ப்ரெஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கீங்க, ரிச்சா இருக்கீங்க அப்படிங்கன்னு ஷோ பண்றத விட, உண்மையா இருக்கீங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அந்த பெண்ண நடத்துறீங்க, உங்களுடைய மைண்ட் என்னவோ அது ஓப்பனா வந்து வெளிப்படையா இருக்கீங்க அப்படிங்கிற மாரி பெண்கள் கிட்ட நீங்க பேச ஆரம்பிச்சாலே, அப்படிங்கிற மாரி பெண்கள் கிட்ட ஷோ பண்ணாலே போதும், பெண்களுக்கு உங்கள ரொம்ப வந்து ஈஸியா பிடிக்க ஆரம்பிச்சுரும். ஒரு பெண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபேக் பர்சனாலிட்டியான சில விஷயங்கள வந்து உங்ககிட்ட நீங்க ஷோ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து தெரிய வரும். அது தெரியும்போது அன்னைக்கு தான் உங்களுடைய காதலோட எண்டோட நாள் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஃபோர்த் பாயிண்ட் ஓவர் பொசசிவ். ஆக்சுவலா ஸ்டார்ட்டிங்ல இது கண்டிப்பா இனிக்கும். ஆனா நாட்கள் போக போக இதுவே நிறைய டேஞ்சரா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பெண்களே சொல்லியிருப்பாங்க. என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் என்ன யார்கிட்டயுமே பேசவே விட மாட்டான் தெரியுமா? ரொம்ப பொசசிவா இருப்பான் தெரியுமா? என் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கான் தெரியுமா? அப்படிங்கிற மாரி பேசியிருப்பாங்க. பட் இதுவே ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளவே ஒரு ட்ரிக்கர் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, பொதுவாவே ஒரு ஆணுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது தனக்கு பிடிச்ச ஒரு பொருளா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பெர்சனா இருந்தாலும் சரி, தன்னை விட வேற யார்கிட்டயாவது ரொம்ப க்ளோஸா பேசினாலும் சரி, இல்ல க்ளோஸா இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆணுக்கு பொசசிவ் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இப்படிதான் ஒரு ஆண் அப்படிங்கிறவன் தன்னுடைய லவ் வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பான். இது நாட்கள் போகும்போது ஒரு பெண்ணுடைய மனசுல என்ன சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தாட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அதிகமா காட்டுக்கிட்டே இருக்கும்போது. எப்ப தன்னை அதிகமா நேசிச்ச ஒரு பெண் வந்து என்ன சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் பெண்ணுக்குள்ள வர ஆரம்பிச்சதோ, அன்னையிலிருந்தே அந்த ஆணோட வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிக்கிட்டே இருக்கும். எப்ப அந்த வேல்யூ அப்படிங்கிறது டோட்டலா 0 ஆக ஆரம்பிக்குதோ, அந்த மாதிரி டைமிங்ல தான் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பிரேக்கப்ல முடிஞ்சு போறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு ஆணோட பொசசிவ் அப்படிங்கிறது பெண்கள் ஸ்டார்ட்டிங்ல எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பொசசிவ
கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஷோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, உங்கள அவங்க இக்னோர் பண்ணாம இருக்கிறது நெறைய சான்சஸ் இருக்கு. இதோட ரிசல்ட் எப்படி முடியும் அப்படின்னா, இது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாரி தான் பெண்கள் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. 5த் பாயிண்ட் நோ ஆம்பிஷன். கோல் இல்லாத ஒரு பெர்சன பெண்கள் விரும்ப மாட்டாங்க. ரொம்ப ஈஸியா வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. இந்த மாரி டைமிங்ல உங்களுக்கு ஒரு டவுட் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஒரு சில பசங்க பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒர்க்கும் போக மாட்டாங்க. வீட்ல ரொம்ப வெட்டியாவே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட எப்படி லவ் செட் ஆகாது? இது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் தான். பட் இது சில நேரத்தில ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னா, லவ் கனெக்ட் ஆகும்போது பெருசா நீங்க என்ன கோல் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? லைஃப்ல என்ன பண்ண போறீங்க? அப்படிங்கிறத பெருசா வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா, அந்த லவ் அப்படிங்கிறது மேரேஜா கன்வெர்ட் ஆக போகுது. ஃபேமிலிக்குள்ள போக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அந்த மாரி டைமிங்ல ஒரு ஆணோட வேல்யூ என்ன? அவன் என்ன பண்ணியிருக்கான்? அப்படிங்கிறத எல்லாருமே செக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் உட்காந்து ரீல்ஸ் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குன்னு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஈஸியா கடந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்கள பெண்கள் இக்னோர் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. 6த் பாயிண்ட் ஓவர் டாக்கிங். அதாவது அதிகமா பேசுற ஆண்கள பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் வந்து இக்னோர் பண்ணுவாங்க. இது என்ன புது புரளியா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ். அதாவது அதிகமா பேசுறது அப்படின்னா எந்த மாரின்னா, நான் பேசுறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாரி ஒரு சில ஆண்கள் வந்து அதிகமா வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துலயுமே நான் மட்டும் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நெறைய ஆர்குமென்ட் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த இடத்துல நெறைய ஸ்ட்ராங்கான லவ்வே இருந்தாலும் சரி, நாட்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பெண்கள் உங்கள வெறுத்து போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. பொதுவாவே பெண்கள் அப்படிங்கிறவங்க ஒரு ஆண் பேசுறத கேட்கணும் அப்படிங்கிற தாட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கிரியேட் ஆகாது. எப்பவுமே பெண்கள் வந்து நெறைய பேசணும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நெறைய கதைகள் பேசுவாங்க. நெறைய அன்பான விஷயங்கள ஷேர் பண்ணுவாங்க. இது எல்லாமே காது குடுத்து கேட்கிற மாதிரி ஆண்கள் இருந்தாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு நல்ல பாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இல்ல நான் சொல்றது மட்டும் தான் கரெக்ட். நான் சொல்ற மாரி தான் நீ நடந்துக்கணும். அப்படிங்கிற மாரி ஒரு பெண் வந்து ட்ரிக்கர் பண்ணி அவங்கள வழிநடத்தி கூட்டிட்டு போற மாதிரி ஒரு ஆணுடைய ஆட்டிட்யூட் அப்படிங்கிறது இருக்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, அந்த மாரி இருக்கும்போது ஸ்டார்ட்டிங்ல இனிக்கிற அந்த காதல் அப்படிங்கிறது கொஞ்ச நாட்கள் போக போக உங்கள வெறுத்து போறதுக்கும், உங்கள இக்னோர் பண்றதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. ஆண்கள் இந்த மாரி விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாவே பெண்கள கொஞ்சம் பேச விட்டு பாருங்க. அந்த இடத்துல லவ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்க சொல்ல வர பாயிண்ட் அப்படிங்கிறது, நான் சொல்றது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாரி பேசாம, இப்படி கூட நடக்கலாம் இல்லையா? அப்படிங்கிற மாரி கொஞ்சம் காமா பேச மாரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, நீங்க பேசுறதும் காது குடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வார்த்தைகள்ல, உங்களுடைய பேச்சுல வந்து அவங்கள ட்ரிக்கர் பண்ற மாதிரியும், உங்கள கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும்போது, உங்கள இக்னோர் பண்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. டூ பாஸ்டா லவ் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ராங்கானது. என்ன அப்படின்னா, பொதுவாவே ஆணோட மைண்ட் செட். ஒரு பெண் வந்து தன்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா, அந்த பெண் தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணா இருக்காங்க அப்படின்னா, உடனே வந்து அத லவ் அப்படிங்கிற மாரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சோண்டு ரொம்ப க்ளோஸா பழகுனாலும் சரி, உங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்குள்ளவே ஒரு தாட் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாரி நடக்கும்போது ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி, ரொம்ப கேரிங்கா நடந்துக்கிற மாரி, டக்குன்னு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ற தாட் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இந்த மாரி உங்களுடைய ஆட்டிட்யூட் அப்படிங்கிறது ஒரு பெண்கிட்ட இருக்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, நிஜமாவே சொல்றேன், உங்கள வந்து டோட்டலா இக்னோர் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. எப்பவுமே ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா கனெக்ட் பண்றது பிடிக்காது. அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டா கனெக்ட் பண்ணாலும், உங்க மேல ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இல்லாம போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல லவ்வா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள நெறைய டைம் அப்படிங்கிறது தேவைப்படும். உங்களுடைய ஆட்டிட்யூட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு பெண்களுக்கு நெறைய டைம் அப்படிங்கிறது தேவைப்படும். அந்த டைம கண்டிப்பா பெண்கள் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்ப்பாங்க. இது எல்லாமே குடுக்காம நீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டா கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க அவங்கள ஏதோ ஒரு தேவைக்காக யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியும், அதுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாம போறதுக்கும், நீங்க பேசுற விஷயத்த அந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க சீரியஸா எடுத்துக்காம போறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. நீங்க உயிர குடுத்து லவ் பண்ணுவீங்க. உயிர குடுத்து நெறைய கேர் பண்ணுவீங்க. பட் அது எல்லாமே 0ல முடிஞ்சு போறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எல்லாமே ரொம்ப ஷார்ட்டா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நெனைக்கிற அந்த ஒரு ஆட்டிட்யூட் தான். ஒரு புக் இருக்கு. அந்த புக்குக்குள்ள நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. அத நம்ம படிச்சோம் அப்படின்னா, நம்மளுடைய நாலேட்ஜ் அப்படிங்கிறது இருக்கிறத விட டபுள் மடங்கா வந்து மாற ஆரம்பிக்கும். ஆனா அந்த புக்க நம்ம வாங்கணும் அப்படின்னா, அந்த புக்குக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பக்காவா இருக்கணும். அது சரியில்ல அப்படின்னா, அந்த புக்க யாருமே வாங்க மாட்டாங்க. இதே மாரி தான் ஒரு ஆணோட மைண்ட் செட் அப்படிங்கிறது. நீங்க எந்த அளவுக்கு கேர் பண்ணாலும் சரி, எந்த அளவுக்கு லவ் பண்ணாலும் சரி, நீ தான் என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்காக நீங்க வாழ்ந்துகிட்டே இருந்தாலும் சரி, இந்த மாரி ஒரு சில மிஸ்டேக் அப்படிங்கிறத பண்ணும்போது, உங்களுடைய லவ் வந்து அவங்களுக்கு புரியாம போறதுக்கும், உங்கள இக்னோர் பண்றதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. இந்த மிஸ்டேக்க நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய உண்மையான லவ் என்ன அப்படிங்கிறத பெண்கள் வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. இந்த 7 மிஸ்டேக்ல நீங்க எத பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கேர்ள்ஸ், இந்த 7 மிஸ்டேக்ல எந்த மிஸ்டேக் பண்ணா உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லாஸ்ட்டா ஒரு விஷயம், பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸா பேசியிருப்பாங்க, ரொம்ப ஜாலியா இருந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு சைலண்ட் ஆயிருப்பாங்க. அது எதனால அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான வீடியோவ நான் கிரியேட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட்ட ரொம்ப டீப்பா பேசலாம்.